ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒருத்தி வராம இருக்க என்னன்னு கேளுங்க. நீங்க வா, இங்க ஆடிட்டு போறேன். ஆமா, அண்ணாமலை எது அடிச்சியா? இல்லைங்க, சின்னதா பேசுனேன். சின்னதா பேசுனதுக்கே வந்து ஊழு அழுதுட்டு இருக்கானா? அடியாத ஆடு பணியாது இல்லையா? இல்ல அடிக்காம குணமா வாயில சொல்லு. ஐபிஎஸ் படிச்ச மாதிரியா பேசுறான். இவனெல்லாம் நாங்க அடி வாங்க வேண்டியது. பிட் அடிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்ண எப்படி இருப்பான்? சரிங்க, அந்த கேபினட் பதவி மூடிட்டு போயிரு, அதெல்லாம் நிமிக்குதான். நீ போய் காரை நல்லா தொடச்சு. சரிங்க, பாரத் மாதா கி ஜெய். எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், இந்த நாக்கை பிரிய மாட்டீர்கள். நல்லா இருக்கு, ஆனா இதுக்கப்புறம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நாய் வந்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் பாத்துக்கிருக்கேன். போற வர இடம்லாம் போய் துப்புறியே, இது வாயா இல்ல காவாயாடா? சோறு தானே திங்கிற? காணாம்னா வேணா, அசிங்கம் கேட்டுருவேன் பாத்துக்க. விமல், சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. அக்கா அக்கா, everything is okay? தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது. ஆண்டவா, அக்கா everything is okay? அக்கா, அமீன் சார் என்ன பேசுறாருக்கா? அமீன் சார் என்ன பேசுறாருக்கா? அமீன் சார் என்ன பேசுறாருக்கா? பல ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. அக்கா, அமீன் சார் என்ன பேசுறாரு? ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். Anything to clarify, ma'am, about the video? What did Amit Shah say? கேக்குலீடர் கண்ணுலயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? கண்ணாடி எடுத்து மாட்டா. மோடி என்ன செய்தார் என்கின்ற புத்தகம். அந்த புத்தகம் 1 கோடி புத்தகத்தை தமிழகம் முழுவதுமே அனைத்து குடும்பங்களுக்கும் நாம் எடுத்து செல்கிறோம். பொம்பளைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? தான் கொடுத்திருக்காரு, சரிதான். அதாவது அவசியமே இல்லாமல் தான் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை இருந்தும் கூட அவர் கொடுத்திருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? சொல்லுங்க சொல்லுங்க. விவாதம் நடக்கணுமா இல்ல? இதுதான் பிபி எது இருக்க போதுரா, செக் பண்ணிக்க. சொல்லுங்க சொல்லுங்க. விவாதம் நடக்கணுமா இல்ல? இதுதான் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? நீங்க எவ்வளவு விவாதம் பார்த்தாலும் மக்கள் மத்தியில நம்ம பேசும்போது ஒரு இந்த மாதிரியான ஒரு சத்தம் போட்டு சிரிக்கிறது, ஏளனப்படுத்துறது, ஒன்னு பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். எல்லாருக்குமே அப்படி சத்தா வரும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஜோக்கர் தானே? இல்ல, நான் என்ன அப்படி சொல்லிட்டு சிரிக்கிற அளவுல என்ன சிரிப்பு வந்துச்சு, வேற ஒண்ணு இல்ல. சரி, வரும் 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 எல்லாம். அதான் பயப்படுறீங்களே, பயப்படுறீங்கல்ல. சரி சொல்லுங்க சொல்லுங்க. அந்த 350-400 கணக்குல இருக்கீங்க நினைக்கிறீங்க நீங்க. சரி, மாறல இருந்து ரிசல்ட் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இந்த கட்சி வேலை செய்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள். 3வது முறை 400 எம்பிக்களோடு அவர் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 இடத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் செல்லவே ரிசல்ட் வந்துருச்சு. சரி, நித்யானந்தம் சொல்லுங்க சொல்லுங்க. பெரிய மனுஷன் மறுபடியும் என்ன இருக்கு? இல்லைங்க, யாரா இருந்தாலும் கேட்கணுங்க. சரி 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 சரி. என்னது ஏளனமா சிரிக்கிற சார்? கருத்தாளர்களை இப்படி அவமானப்படுத்துறதா? இல்லங்க, இந்த விவாதத்துல அந்த மாதிரி நக்கல் இருக்குது, நட்புறவு இருக்குது. சரி சரி, அந்த நக்கல் எல்லாம் நிறுத்திக்கணும். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோனைஸ் பிடிக்குமா, பிச்சைஸ் பிடிக்குமா? 400 பேர் வேணும்னு சொன்னார்கள், 400 பெறவில்லை. அதுக்காக ஜனநாயகத்துல நாம் 400 என்பது 240 ஆயிட்டு என்பது ஜனநாயகத்தின் மீது நாம் குறை சொல்ல முடியுமா? நீ மட்டும் தான் இதெல்லாத்தையும் சீரியஸா சொல்ல முடியும். மத்த கேட்கிறவங்க எல்லாம் சிரிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. 400 வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கட்சி எதிர்பார்க்கலாம், 400 வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு கட்சி ஆசைப்படலாம். வரவில்லை என்று சொன்னால் 240 வந்திருக்கிறது. அதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். போங்க, சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க, வேஸ்ட். அதெல்லாம் எல்லாமே ஆர்டர் பண்ண போறோம், ஸ்டாகர் பண்ண போறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி தான். பாத்ரூம் போகும்போது வெளியே வரவங்களால யாரும் பேச மாட்டாங்க. பாத்ரூம் போகும்போது வெளியே வரவங்களால யாரும் பேச மாட்டாங்க. வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணாமலையின் பாத்ரூம் டூர் வீடியோ. பாத்ரூம் போகும்போது வெளியே வரவங்களால இந்தியாவிலே எங்கேயும் நடக்காத ஒரு பெரிய விசித்திரம் நம்முடைய தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பாத்ரூம் போகும்போது வெளியே வரவங்களால இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் குளங்கள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசுமையான வயல்கள்,
இது சென்ட்ராப்புல இருக்கு பாருங்க வரப்பு, அதெல்லாம் உட்காந்து இருக்க போறேன். பாய். என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன், நாட் ப்ரிப்பேர்ட் ஆன்டி இந்தியன்.